ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ரிசல்ட்டு நாளைக்கு வெளியாக போகுது. இப்போ உங்களுக்கான ரிசல்ட்டை 3 வழிகளில் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். dge.tn.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ரிசல்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், tnresult.nic.in. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்க. 10 மே 2024 காலைல 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ்எஸ்எல்சி ரிசல்ட் பார்த்தா நாளைக்கு ரிலீஸ் பண்ணாங்க. நாளைக்கு காலைல 9:30 மணிக்கு இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே கொடுத்துருப்பாங்க எஸ்எஸ்எல்சி ஏப்ரல் 2023 ரிசல்ட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தா ஓப்பன் ஆகும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட் வெப்சைட் மூலமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆப் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக உங்களுக்கு ரிசல்ட்டை செக் பண்ணலாம். எப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஎன்எஸ்எல்சி ரிசல்ட்டுக்கான உங்களுக்கு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வியூ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஓகே, இதில் வியூ யுவர் எஸ்எல்சி ரிசல்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரிசல்ட் பார்த்தா ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது செகண்ட் மெத்தட். அதுக்கப்புறம் தேர்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் result.digillocker.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு டிஜிலாக்கர் மூலமாக உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டேட் போர்டு தமிழ்நாட்டில் போயிட்டு கிளாஸ் எக்ஸ் கம்மிங் சூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 12th ரிசல்ட்டை நாளைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கெட் கிளாஸ் ரிசல்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான அந்த எக்ஸாம் நம்பர் டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துருங்க, ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 வழிகளில் உங்களுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 10th எக்ஸாம் அப்போ அப்ளை பண்ண சொல்ல மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. யார் மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணினாலும் அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு 9:30 மணிக்கு நார்மலாக எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு ரிசல்ட் பார்த்தா ஃபுல்லாக அனுப்பிடுவாங்க. தமிழ் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இங்கிலீஷ் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்ற மாரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனுப்பிடுவாங்க. ஆன்லைன் மூலமாக 3 வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எஸ்எம்எஸ்ஸுக்கும் அவங்க ரிசல்ட்டை அனுப்புகிறாங்க. ஸோ இந்த 3 வழிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. 9:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணப்போ கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும். அப்பயும் நீங்கள் அதை பார்த்துக்கும் நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.